மரியாவின் இதயமும் மார்த்தாவின் செயல்பாடும். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தாயாம் திரு அவையோடு இணைந்து பொது காலத்தின் 16ஆம் ஞாயிறு திருப்பலியை சிறப்பித்து கொண்டிருக்கின்றோம். இன்று இறை வார்த்தை வழிபாடானது மார்த்தாவின் செயல்பாடும் மரியாவின் இதயமும் கொண்டவர்களாக வாழ நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. இன்றைய முதல் வாசகத்திலே ஆபிரகாம் கூடாரத்தின் அருகே நின்று கொண்டிருந்த பொழுது 3 மனிதர்களை அவர் சந்திக்கின்றார். அந்த 3 மனிதர்களிடத்திலும் கடவுளுடைய பிரசன்னம் இருப்பதை அவர் உணர்ந்து கொள்கின்றார். அது மட்டும் இல்லாமல் அந்த 3 மனிதர்களையும் அந்த கூடாரத்திலிருந்து எங்கேயும் செல்ல வேண்டாம் என்று அவர் கட்டளையிடுகின்றார். அந்த கட்டளையின் மூலமாக மீண்டும் அவர் தன்னுடைய மனைவி சாராளிடம் சென்று அவர்களுக்காக அப்பங்களை சுட அவர் கட்டளையிடுகின்றார். இந்த செயல்பாடானது மார்த்தாவினுடைய ஒரு செயல்பாடாக அமைந்திருக்கிறது. இதை போலத்தான் விவிலியத்திலே நாம் குறிப்பாக சோதோம் கொமோராவை அழிக்க கடவுள் திட்டமிடுகின்ற நேரத்திலே ஆபிரகாம் 40 நீதிமான், 30 நீதிமான், 20 நீதிமான், 10 நீதிமான்கள் இருந்தால் சோதோம் கொமோராவை அழிக்க மாட்டீரா என்று பரிந்துரையாக அவர் ஜெபிக்கக்கூடிய அந்த நிகழ்வானது அது மரியாவுடைய ஒரு குணத்தை வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கின்றோம். ஆக ஆபிரகாம் தன்னுடைய வாழ்விலே மரியாவினுடைய குணத்தையும் கொண்டிருந்தார், மார்த்தாவினுடைய செயல்பாட்டையும் அவர் வெளிப்படுத்தக்கூடியவராக இருந்தார். மார்த்தாவின் செயல்பாடு மற்றும் மரியாவின் குணம் இவை இரண்டும் கிறிஸ்தவ ஆன்மீக வாழ்வில் இரு முக்கியமான பக்கங்கள். இவை இரண்டும் ஒருங்கிணைந்தால் முழுமையான ஆளுமை உருவாகும். இவற்றை நாம் விவிலிய தலைவர்கள் மூலம் விளக்கலாம். குறிப்பாக பார்க்கின்ற பொழுது மோசே ஒரு மிக சிறந்த தலைவராக விளங்கினார். மோசேனுடைய செயல்பாட்டிலே இஸ்ராயலரை அவர் எகிப்திலிருந்து விடுவிக்கின்றார். அதே போலவே மரியாவினுடைய குணமாக சீனாய் மலையில் 40 நாள் ஜெபத்தில் இருந்தார் என்பதை விடுதலை பயணம் 24ஆம் அதிகாரம் 18ஆம் இறை சொற்றொடரானது நமக்கு தெளிவாக விளக்குகின்றது. இவ்வாறு மோசே மார்த்தாவினுடைய செயல்பாட்டையும் கொண்டிருந்தார், மரியாவினுடைய ஜெபிக்கக்கூடிய தன்மையும் அவரிடம் இருந்தது. அதே போலத்தான் தாவீது அரசர், இவருடைய மார்த்தாவினுடைய செயல்பாடு கோலியாத்தை வீழ்த்தியதும் கடவுளுடைய அரசை நிறுவியதும். குறிப்பாக ஜெபிக்கக்கூடியது திருப்பாடல்களில் வார்த்தையை நான் வாழ்நாள் முழுவதும் மற்றும் இரவில் தியானிக்கிறேன் என்கிறார். இவ்வாறு தாவீது அரசர் மார்த்தாவினுடைய செயல்பாட்டையும் மரியாவினுடைய குணநலன்களையும் கொண்டவராக இருந்தார். அதே போலவே எஸ்தர் அரசி மக்களுக்காக அரசரிடம் சென்று பரிந்துரை செய்யக்கூடியவராக இருந்தார். அதே போலவே முன்னதாகவே ஜெபமும் நோன்பும் மேற்கொள்ளக்கூடியவராக இருந்தார் என்பதை எஸ்தர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் இறை சொற்றொடரானது நமக்கு சுட்டி காட்டுகின்ற. இவ்வாறு எஸ்தர் அரசியும் மார்த்தாவினுடைய செயல்பாட்டையும் மரியாவினுடைய ஜெபிக்கக்கூடிய குணத்தையும் கொண்டவராக இருந்தார். நெகேமியா இறைவாக்கினர், இவர் எருசலேமின் சுவர்களை மீண்டும் கட்டி எழுப்புகின்றார். இது மார்த்தாவினுடைய செயல்பாடு. ஒவ்வொரு நாளும் ஜெபத்துடன் தொடங்குகிறார் என்பதை நெகேமியா 1ஆம் அதிகாரம் 4 முதல் 11 இறை சொற்றொடரானது விளக்குகிறது. இது எதை சுட்டி காட்டுகிறது என்றால் நெகேமியாவினுடைய மரியாவினுடைய செயல்பாட்டையும் மார்த்தாவினுடைய செயல்பாட்டையும் மரியாவினுடைய ஜெபத்தையும் சுட்டி காட்டுவதாக அமைந்திருக்கிறது. இதை போலவே நாம் மரியாவினுடைய செயல்பாட்டையும் மார்த்தாவினுடைய குணத்தையும் விளக்கக்கூடிய உலக தலைவர்களில் ஒரு சிலரை நாம் பார்க்கலாம். குறிப்பாக மகாத்மா காந்தியடிகள் இந்திய சுதந்திர இயக்கத்தை அவர் நெறிப்படுத்தினார். அகிம்சை, சத்தியாகிரக போன்ற செயல்வழிகள் மூலம் அரசியல் செயல்பாட்டில் ஈடுபட்டார். இது மார்த்தாவினுடைய செயல்பாட்டை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அதே போலவே மரியாவினுடைய ஜெப உணர்வை வெளிப்படுத்தக்கூடியவை தினசரி ஜெபம், தியானம் மேற்கொண்டார். பகவத்கீதையை தியானிக்கின்ற ஆன்மீக மனம் கொண்டவராக இருந்தார். இரண்டாவதாக மதர் தெரேசா, ஏழைகள், நோயாளிகள், மரண படுக்கையில் உள்ளோருக்காக கடுமையான சேவையில் ஈடுபட்டார். இது மார்த்தாவினுடைய செயல்பாடாக இருக்கிறது. ஜெப உணர்வு, ஒவ்வொரு நாளும் 1 மணி நேரம் நற்கருணை முன்பாக அவர் அமர்ந்து ஆண்டவரோடு உரையாடினார். இது மரியாவினுடைய ஜெப உணர்வை வெளிப்படுத்தக்கூடியதாக அமைந்திருக்கிறது. அதே போலவே மார்ட்டின் லூதர் கிங், இவர் அமெரிக்காவின் இன கடந்து சமத்துவம் மற்றும் மனித உரிமைகள் குரலாக இருந்தவர். மக்கள் இயக்கங்களை வழிநடத்திய தலைவர். இது மார்த்தாவினுடைய செயல்பாடாக இருக்கிறது. மரியாவினுடைய ஜெப உணர்வாக பார்க்கின்ற பொழுது இவர் அதிகமாக தியானம் செய்தவர், அதிகமான உரைகளை
உரையாளர், மிக சிறந்த உரையாளராகவும் விளங்கினார். இவ்வாறாக ஒரு சில உலக தலைவர்கள் மார்த்தாவினுடைய செயல்பாட்டை, மரியாவினுடைய குணத்தையும் சரிவர பயன்படுத்துகின்ற பொழுது அவர்கள் ஒரு மிக சிறந்த தலைவர்களாக விளங்கினார்கள். ஆம், கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நாம் மார்த்தாவை போன்றும் செயல்பட வேண்டும், மரியாவை போன்றும் செயல்பட வேண்டும். ஏனென்று சொன்னால், நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே நாம் அன்றாடம் பற்பல பணிகளிலே ஈடுபடக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அவ்வாறு ஈடுபடக்கூடிய நாம் மரியாவை போன்று குடும்பமாக இணைந்து ஜெபிக்க வேண்டும். அவ்வாறு ஜெபிக்கின்ற பொழுதுதான் நாம் என்ன செய்ய முடியும்? குறிப்பாக அன்றாட வாழ்க்கையில் வரக்கூடிய துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், போராட்டங்கள், விட்டு கொடுக்காத ஒரு மனநிலை, எப்பொழுதும் பிரச்சனை, இவை எல்லாவற்றிலிருந்தும் விடுதலை பெறுவதற்கு மரியாவினுடைய ஜெபம் நமக்கு உதவியாக இருக்கும். எனவே நாம் நம்முடைய குடும்பங்களிலே, நாம் பணி செய்யக்கூடிய இடங்களிலே, நாம் இருக்கக்கூடிய இடங்களிலெல்லாம் மார்த்தாவினுடைய செயல்பாடோடு சேர்ந்து மரியாவினுடைய ஜெபத்தையும் நாம் வாழ்வாக்குகின்ற பொழுது நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கக்கூடிய உண்மையான சீடர்களாகவும் சீடத்திகளாகவும் வாழ முடியும் என்பதை இந்த இறை வார்த்தை நமக்கு சுட்டி காட்டுகின்றது. எனவே அந்த இறை வார்த்தைக்கேற்ப நம்முடைய வாழ்வை நாம் மாற்றி அமைப்போம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.